ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் சோறு செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அன்னாச்சி பூவு, சோம்பு, பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, குண்டு மிளகாய்லாம் எடுத்துருக்குங்க. அப்புறம் இது மராட்டை எடுத்து வச்சுருக்குங்க. தேங்காய் துருள் கொண்டு எடுத்து வச்சுருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம், 2 தக்காளி, அப்புறம் கருவேப்பிலை, இதில் இஞ்சியும் பூண்டும் இருக்குங்க. நம்ம தட்டி வச்சுருக்கோம். தேங்காய் மிக்சியில் போட்டு அரைச்சிக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தேங்காய் அரைச்சிட்டோங்க. இப்போ அதை தேங்காய் பால் எடுக்கிறோம். அதுக்கு தான் இந்த ப்ராசஸ்ஸு. நல்லா புழிஞ்சிங்கனாவே தெரியும். எல்லா பாலும் எடுத்துருங்க. தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பில் தாச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. நம்ம எடுத்து வச்ச மசாலா பொருட்கள்லாம் எடுத்து உள்ளே போட்டுக்குங்க. வெங்காயம், கருவேப்பிலை போட்டுருங்க. இஞ்சி பூண்டை உள்ளே போட்டுருங்க. தட்டினதை எல்லாத்தையும் போட்டு வணக்கிங்க. தக்காளி போட்டுக்குங்க. தக்காளி நல்லா வணங்கணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி வணங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் உப்பு போடுறேங்க. நாங்கள் ரெட் சால்ட் போடுறோம். நீங்கள் வேணுன்னா அதை போட்டுங்க. கொஞ்சம் நல்லா சுவையாக இருக்கும். இது தேங்காய் பால் ஊற்றுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றிட்டோம். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிக்கணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பால் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம சாப்பாடு போடுறோங்க. இந்த மாதிரி நல்லா கிளறிக்கணுங்க. தேங்காய் குஸ்கா சோறு, அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்குங்க. அந்த தண்ணி சுண்டுற வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ பார்க்கும்போது எப்படி அந்தளவுக்கு தண்ணி சுண்டி அந்த சாப்பாட்டில் ஒட்டி இருக்கும் தெரியும். இதை பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் குஸ்கா சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. சாப்பிட்லாமுங்களா? வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப சூப்பராக பிடிக்குங்க. என்ன கண்டென்ட் கண்டுபிடிங்க பார்க்கலாம். டைம் ஸ்டார்ட் நவ். கண்டென்ட் தெரிஞ்சுன்னா கமெண்ட்னு சொல்லுங்கள். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கு பார்த்தீங்கன்னா, இது கொல்லிமலைக்கு போனோம். அந்த வீடியோ தான் இது. செம்ம சூப்பராக இருந்ததுங்க. செக் போஸ்ட்டு தாண்டி போனோம். நாங்கள் போனப்போ 2 மணி நேரம் ஆச்சுங்க. எங்கள் ஊர்லேருந்து பார்க்க பச்சை பசேல்னு இருந்ததுங்க. நாங்கள் போன டைம் ஏப்ரல் ஃபஸ்ட்டு வீக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் செம்மையாக இருந்ததுங்க. பார்க்க குழு குழு குழுன்னு இருந்தது. இங்கே செம்மையில் போட்டுச்சு. ஆனால் மலை ஏறும்போது நல்லா ஜாலியாக இருந்ததுங்க. பாட்டுக்கிட்டே ஏறினோம். இந்த சமையல் வீடியோ ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த கண்ட்ரி பற்றி தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த மலைப்பாதையிலே போடுறதாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது. ட்ரைவ் பண்ணுறதே ஒரு அலாதிய பிரியம் தான். யார் யாருக்கு மலைப்பாதையில் வண்டி ஓட்டும் போது பிடிக்குங்கிறது அந்த விஷயத்தையும் கமெண்ட் சொல்லுங்கள், லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பாட்டு ரசிக்கட்டுங்க. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் மக்களே, மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திச்சுக்கலாம். அப்போ நல்ல வீடியோ, நல்ல சமையல் வீடியோ உங்களுக்கு போடுறேங்க. பாய்ங்க.